Hello aspirants, welcome to Simply Current Affairs. This is Mohana Priya. Aspirants, இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ்லையாக இருக்கட்டும், ஆர் வென் யூ ரீடிங் மேகசீன்ஸ், இந்த மாதிரி எல் நினோ, லா நினா இப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் வச்சு நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இட் இஸ் பீன் இன் நியூஸ். ஸோ இந்த எல் நினோனா என்ன, இந்த லா நினானா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எல் நினோனா என்ன, லா நினானா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்னவா இருக்கும்னா எல் நினோ வெர்சஸ் லா நினா. வாங்க டாபிக் குள்ள போகலாம். ஸோ எல் நினோ லா நினா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி there is another term that we need to understand. எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன், ENSO. ENSOட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன். ஸோ இதை பிரேக் பண்ணலாம். எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன், இந்த எல் நினோன்ற டேர்முக்கு அப்புறம் வரலாம். சதர்ன் ஆசிலேஷன், சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது, ஏதோ ஒரு ரீஜன் ஆஃப் த வேர்ல்டில் ஒரு ஆசிலேஷன் நடக்குது. எதில் ஆசிலேஷன் நடக்குது, ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ஆசிலேஷன் நடக்குது அப்படின்றது தான் நம்மளோட ஜெண்டர் இன்டர்பிரேஷன், கரெக்டா? ஸோ இந்த என்சோ அப்படின்றது ஒரு கிளைமேட்டிக் ஃபினாமினன். எஸ், அது எங்கே நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் tropical Pacific Ocean. So central and eastern part of tropical Pacific Oceanல நடக்கக்கூடிய இந்த ஃபினாமினனை தான் நம்ம என்சோ அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா இந்த நேம் சொல்ற மாதிரி there is an oscillation of temperature. அப்படின்னா என்ன, சில வருஷத்துக்கு இந்த ரீஜன்ல கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர் எக்ஸிஸ்ட் ஆகுது, சில வருஷத்துக்கு இந்த ரீஜன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் கம்பேரிட்டிவ்லி லெஸர் டெம்பரேச்சர். ஸோ ஒரு வார்மர் ஃபேஸ், ஒரு கூலர் ஃபேஸ் அப்படின்றது மாறி மாறி ஆசிலேட் ஆகிறதுனால இந்த ஃபினாமினனுக்கு பேர் எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ சதர்ன் ஆசிலேஷன் ஏன் சொல்கிறோம், ஏன்னா இட் இஸ் பிரைமரிலி ஹேப்பனிங் இன் தி சென்ட்ரல் அண்ட் த சதர்ன் பார்ட் ஆஃப் பெசிபிக் ஓஷன். நார்தர்ன் பார்ட் ஆஃப் பெசிபிக் ஓஷனில் இந்த ஃபினாமினன் நடக்கிறது இல்லை. திஸ் இஸ் ஜென்ரலி அப்சர்வ்ட் இன் தி சென்ட்ரல் அண்ட் த சதர்ன் பார்ட். அண்ட் அந்த பார்ட்டில் தெர் இஸ் அன் ஆசிலேஷன். சில வருஷம் okay, there is a higher temperature, this region is experiencing higher than normal temperature, சில yearsல it is experiencing lower than normal temperature. Now let us look at the definition. El Nino Southern Oscillation is a recurring climate pattern. Recurring அப்படின்னா என்ன, repeated-ஆ in frequent intervals இந்த phenomenon நடந்துட்டே இருக்கு. Okay, அந்த general frequency என்ன அப்படின்னா it happens between 3 to 7 years. ஒரு 3 to 7 years சைக்கிளில் இந்த வார்ம் ஃபேஸ், கூலர் ஃபேஸ், வார்ம் ஃபேஸ், கூலர் ஃபேஸ் அப்படின்றது மாறி மாறி நடக்கிறது அப்படின்றது தான் இந்த எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன். ஸோ இட் இன்வால்வ்ஸ் சேஞ்சஸ் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் எங்க சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் ட்ராபிக்கல் பசிபிக் ஓஷன். ஓகே, ஸோ நம்ம பார்த்த மாதிரி 3 to 7 years அப்படின்றது தான் நார்மல் சைக்கிள். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வார்ம் ஃபேஸ் ஒரு ஹையர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு we are having ஒரு கூலர் ஃபேஸ். அகெயின் 2 or 3 years or 4 years we have a warmer phase. ஸோ இந்த வார்ம் ஃபேஸ் அண்ட் கூல் ஃபேஸ் அப்படின்றது மாறி மாறி வரதை தான் ஆசிலேஷன் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா the surface of waters across a large swath of the tropical Pacific Ocean warm or cool. ஒரு 1 to 3 degrees Celsius either they become higher, ஒரு 1 or 3 degrees அதிகமாகுது or 1 or 3 degrees கம்மியாகுது. ஸோ அப்படி மாறி மாறி நடக்கிற இந்த வார்மிங் அண்ட் கூலிங் பேட்டர்ன், ஆசிலேட்டிங் வார்மிங் அண்ட் கூலிங் பேட்டர்ன் இஸ் வாட் வி கால் ஆஸ் என்சோ. இப்போ ஏன் நம்ம எல் நினோ லா நினா பற்றி தானே பேசணும், இப்போ ஏன் நம்ம என்சோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? இந்த எல் நினோ அண்ட் லா நினா அப்படின்றதே இந்த வார்மிங் அண்ட் கூலிங் ஃபேஸ் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த என்சோ அப்படின்றது ஹேஸ் 3 phases: நியூட்ரல் ஃபேஸ், ஓகே, வார்மிங் ஃபேஸ் அண்ட் கூலிங் ஃபேஸ். ஓகே,
Neutral phase அப்படின்றது it is a general pattern of temperature distribution across the central and tropical Pacific Ocean எப்படி இருக்கு அப்படின்றது தான் neutral phase. However, இந்த 3 to 7 years cycle ஒரு higher than normal temperature அக்கறாது 1 to 3 degrees increase ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு வார்ம் ஃபேஸ் கிரியேட் ஆகுதுல, அந்த வார்ம் ஃபேஸை தான் எல் நினோ அப்படின்னு சொல்கிறோம். இதுவே சம் இயர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் lesser than normal temperature. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபேஸை தான் லா நினா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த ட்ராபிக்கல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் என்ன நடக்குது, அங்கே டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் வித் டயக்ராம்ஸ். ஸோ எல் நினோனா என்ன, லா நினான்றது இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஸோ இப்போ நம்மளோட டிஸ்கஷன் வந்து இந்த சென்ட்ரல், ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேட்டர் லைன் இல்லையா. ஸோ இந்த சென்ட்ரல் அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷனில் தான் இந்த கிளைமேட்டிக் ஃபினாமினன் நடக்குது. So we know that generally the equatorial low pressure belt, the subtropical high pressure belt அப்படின்ற போது northeast trade winds அப்படின்றது subtropical high pressure beltல இருந்து equatorial low pressure beltக்கு மூவ் ஆகக்கூடிய permanent wind system. So northern hemisphereல நடக்கிறது north east trade winds, southern hemisphereல நடக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய winds are called as southeast trade winds. And in the trade winds will move from east to west. Okay, eastல இருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகக்கூடிய trade winds. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ ஏன் இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, ஜென்ரலி சென்ட்ரல் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன் ஆஃப் த பசிபிக் ஓஷனில் இன்சலேஷன் அதிகமாக இருக்குமா. ஸோ when the insolation is high, டெம்பரேச்சரும் யூஸ்வலி இஸ் ஹை கம்பேர்ட் டு த temperate regions and Arctic region. In the region na highest amount of insolation வாங்குது. So generally the temperature across this part of the ocean is warm. Okay, so அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேட் விண்ட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல மூவ் ஆகுது இல்லையா. இந்த ட்ரேட் விண்ட்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே, வாட் தே ஆர் டூயிங் இஸ் இந்த வார்ம் சர்ஃபேஸ் வாட்டரை தே ஆர் ஸ்லோலி புஷிங் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் தி பசிபிக் ஓஷன். இந்த ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கிற வார்ம் சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் கெட்டிங் புஷ்ட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சைட் டு த வெஸ்டர்ன் சைட். இந்த ட்ரேட் விண்ட்ஸோட டிரெக்ஷன் அப்படி இருக்கிறதுனால warm water is getting pushed towards the western margin of the Pacific Ocean. So இப்போ warm water எல்லாமே இப்படி இருக்கிறதுல warm water is starting to get accumulated. So இங்கே gradually there is more accumulation of warm water. So இந்த இடத்துல warm water எல்லாம் accumulate ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய cold water என்ன ஆகுது, as you can see இப்படி warm water எல்லாமே இங்கே accumulate ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய cold water is rising above. Yes, அதனால Eastern Pacific Ocean region la there is an accumulation of slightly colder water. So appo idanaala inda region la temperature distribution eppadi irukku, Western Pacific is having a slightly higher temperature than the Eastern Pacific. இதுதான் neutral phase. General temperature distribution across the central and tropical Pacific Ocean இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய atmospheric circulation எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது Western Pacific Ocean region. This is Eastern Pacific Ocean region. Okay, so இங்க as we have seen there is a slightly higher temperature and இங்க slightly lower temperature. High temperature இருக்கும்போது the air mass will start rising above. Correct? Air mass starts rising above, and in the rising air mass enna agum appadina it will split into two branches, and one branch will move towards the Eastern Pacific, and in the Eastern Pacific Ocean la subside aga aarambikudhu. Yen inga low temperature irukradanaala already there is a high pressure region. So inga irundhu varakodiya air mass is coming and subsiding here, and here inga irundhu enna agum, wind will move from the high pressure region along the Eastern Pacific towards the low pressure region along the Western Pacific. So air mass Western Pacific region la irundhu rise agudhu, it is moving towards the Eastern Pacific, it is subsiding there and coming back towards the Western Pacific. So இப்படி ஒரு circular pattern of atmospheric circulation இருக்கு இல்லையா, this is what we call as Volcker circulation. இப்படி நடக்கக்கூடிய circulation of air mass in the tropical Pacific Ocean region is what we call as Volcker circulation.
இப்போ first La Nina na என்னன்னு பார்க்கலாம் and then we will come to El Nino. La Nina is nothing but an intensified neutral phase of ENSO. La Ninaன்றது இந்த நியூட்ரல் ஃபேஸே கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக நடந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் La Ninaன்றது சொல்கிறோம். ஸோ La Nina அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா when there are stronger trade winds than usual. யூஸ்வலாக இருக்கிறத விட trade winds when they are stronger trade winds இருக்கும்போது என்ன நடக்கும்? There is excessive accumulation of warmer. So in the region is experiencing warmer than normal temperature. So எல்லா warm water trade winds are keep on accumulating warm water. So in the region, in the part of Western Pacific is having warmer accumulation of water than usual. So அப்படி இருக்கும்போது இந்த part of Eastern Pacific will have cooler than normal temperature. அப்போ என்ன நடக்கும்? The Volcker circulation will continue to remain the same. அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் இருக்காது. It will rise from the Western Pacific, move towards the Eastern Pacific. அங்கே சப்சைட் ஆகி ஏர் மாஸ் அங்கே வந்து நம்மளுக்கு wind வந்து will move from east to west along the trade winds. ஸோ trade winds ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு wind வரும்போது இன்னுமே இந்த trade winds-ஐ ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டே இருக்கும். அப்போ there will be continuous, இது ஒரு லூப் மாதிரி இன்னும் accumulation of warm water நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? யூஸ்வலா there is a warm water, அந்த இடத்துல high temperature இருக்கு, warmer water இருக்கு. So generally when there is warm water, there is high amount of evaporation, high amount of evaporation will happen and therefore condensation, and அங்க rainfall usually will be okay. Usually அங்க there will be good rainfall, correct? So அப்போ La Nina phase-ல in the regions along the Western Pacific, Australia, Indonesia, Philippines, all these regions are experiencing higher than normal rainfall due to increased convection. இதுவே Eastern Pacific Ocean region along the coast of South America பார்த்தீங்கன்னா there is accumulation of cold water na low temperature, high pressure condition, aridity தான் இருக்கும், there is low moisture, there is no precipitation. So this is what we call as La Nina. இப்போ we will come to the phenomenon of El Nino. இப்போ El Nino na என்ன அப்படின்றத பார்க்கலாம். What did we see? Usually there is accumulation, trade winds oda direction வந்து east to west இருக்கிறதுனால western margin is having a slightly higher temperature than eastern margin பார்த்தோம் இல்லையா? El Nino is a phenomenon or part of the ENSO which happens when the trade winds are weaker. Trade winds weak-ஆ இருக்கும்போது, okay, when they are not strong enough to push the winds from push the water from east to west. Trade winds கொஞ்சம் weaker-ஆ இருக்கும்போது what will happen is warm water-னால western margin-ல accumulate ஆக முடியாது. So it will gradually shift towards the central and eastern Pacific. So இந்த ட்ரேட் விண்ட்ஸ் ஏன் ஸ்ட்ராங் ஆகுது, ட்ரேட் விண்ட்ஸ் ஏன் இன்னும் சம்டைம்ஸ் வீக் ஆகுது இப்படின்றதுக்கு இன்னுமே சயின்டிஃபிக் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிட்ட இல்லை. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆகும்போது தே ஆர் நாட் ஸ்ட்ராங் எனஃப் டு புஷ் த வார்ம் வாட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்டர்ன் மார்ஜின் இல்லையா? ஸோ அப்போ அந்த வார்ம் வாட்டர் இஸ் ஜென்ரலி கெட்டிங் மூவ்ட் டுவர்ட்ஸ் த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக். ஸோ அப்போ வார்ம் வாட்டர் எல்லாமே இப்போ இந்த சைடு அக்யூமுலேட் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய கோல்ட் டென்ஸ் வாட்டர் வில் ஸ்டார்ட் upwelling. So இங்க எல்லாமே dense warm water is starting to get accumulated along the eastern margin. அப்போ western side of the Pacific Ocean there is lower than normal temperature. So இப்போ என்ன நடக்குது? எல்னினோக்கும் லானினாக்கும் என்ன வித்தியாசம் அப்சர்வ் பண்றீங்க? அப்படியே there is a oscillation of temperature. லானினா அப்போ western margin had warmer water and eastern margin had cooler water. இப்போ எல்னினோ அப்போ என்ன நடக்குது? western margin is having cooler water and eastern margin is having warmer water. இப்படி ஒரு oscillation நடக்குது இல்லையா? இதுதான் நம்ம வந்து southern oscillation அப்படின்றத சொல்றோம். ஸோ இப்போ இந்த western marginல there is lower temperature and eastern marginல there is high temperature. இப்போ இதனால Volcker circulationக்கு என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ western Pacific, இது eastern Pacific. So western Pacificல now there is low temperature and eastern Pacificல there is high temperature. So high temperature இருக்கிற இடத்துல தான் what will happen? Convective mechanismல air mass will rise above. So இங்க air mass rise ஆகுது. So the rising air mass is now moving towards the western Pacific. It is subsiding in the western Pacific and இங்க low temperatureனால there is a high pressure region. And in the eastern region, eastern Pacificல high temperatureனால there is a low pressure.
அப்போ wind will move from the western Pacific towards the eastern Pacific. Okay, so high pressure region la irundhu low pressure region ku wind move agudhu, and this wind is opposite to the direction of trade winds. So already trade winds weaker ah irukku, ipo there is a counteracting wind illaya moving from western side to the eastern side. This will further weaken the trade wind system. Appo innume the warm water will move towards the eastern margin, and there will be more and more accumulation of cooler water along the western margin. So appo inga enna observe pandrom, there is a reversal in Volcker circulation. There is a complete reversal in Volcker circulation. Okay, so idanaala what is going to happen? Usually the western margin countries will western margin countries ku warm water irukumbodhu good amount of rainfall irukallaya. Ipo there is an unusually cooler temperature. Appo Australia region, Philippines region, Indonesia regions are experiencing very dry climatic conditions. Rainfall illa. Okay, so when there is no rainfall, air is completely dry. In the mari El Nino years la Australia regions la forest fires are very common because air is very dry. There is no moisture at all, so it can easily result in spreading of forest fires. Either way, when you come to the eastern Pacific, so eastern Pacific region la normal pattern of temperature distribution eppadi irukano, it should be cooler, right? And also we have discussed in ocean currents, anga Peruvian current or Humboldt current and or cold current ume move agudhu. So there is a usually colder temperature. Adanala da western margin of the South American region la you will have some of the driest deserts. But in the El Nino years la enna nadakudhu, unusually there is accumulation of warmer water. Appa anga high temperature convection nala those regions which are generally dry are experiencing unusual patterns of rainfall and flooding during the El Nino years. So this is the concept of El Nino and La Nina. Ipo idanaala how is the Indian climatic condition disturbed அப்படின்றத பார்க்க போறோம். So how does it impact the Indian climate அப்படின்றத பார்க்கலாம். First we will discuss about La Nina and what happens, what is the impact of La Nina with regard to India அப்படின்னு பார்க்கும்போது, we know that during La Nina இங்க இருக்கிறத விட there is a high temperature. Okay, so there is western margin of the Pacific Ocean has warmer waters, and in the warmer waters irukumbodhu, so there is this normal pattern of Volcker circulation. So one branch moves towards the eastern Pacific and sonalaya, another branch will come and subside in the western part of the Indian Ocean region. So when it is going to southwest monsoon season what is going to happen? Already there is a high pressure over the Indian Ocean, and land la there is a low pressure. So adanala da we will have the winds moving from the south, winds moving from the Indian Ocean region towards the Indian subcontinent. So ipo inga in the mari normal pattern of Volcker circulation nadakumbodhu, that is La Nina is an intensified part of neutral phase thane. So appo there is going to be increased subsidence which will help in intensification of this high pressure region during the southwest monsoon, and adanala more amount of southwest monsoon winds will increase, and it is going to favor the southwest monsoon season in India. So it is favorable for our monsoon season. So monsoon season mattu illama India receives rainfall because of the especially the eastern part of India in the Tamil Nadu, Andhra Pradesh region and all will receive rainfall because of tropical cyclone formation. And tropical cyclone formation nadakradhukku or ambient temperature of 27 degrees Celsius thevapadudhu illaya. So since this part of the western Pacific has warmer water, in the warmer water can spread across this particular region of the Indian Ocean also, and it can favor the tropical cyclone formation, and it can result in good amount of rainfall during the northeast monsoon also. Okay, so in general what we observe, this La Nina event is favorable for the Indian climate, correct? It is favorable for India. Now let us see what happens during El Nino. El Nino appo, as we have already discussed, in the part of western Pacific region la there is an unusual accumulation of colder water. So inge vanda cooler temperature irukradunala there is a reversal in Volcker circulation. So Volcker circulation ipo ipdi nadakudhu, there is a reversal. So reversal of Volcker circulation nadakumbodhu southwest monsoon season appo in the high pressure region La Nina appo inge vanda oru branch of Volcker circulation help பண்ணுச்சு, intensify பண்ணுச்சு, அதனால good amount of southwest monsoon winds இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த branch is absent, correct? So there is that branch of Volcker circulation reversal நடந்ததுனால இல்லாததுனால this can
during El Nino, it can impact the southwest monsoon region, southwest monsoon pattern. ஏன்னா அந்த intensification of high pressure நடக்காது. அப்போ the pressure gradient between the high pressure and the low pressure within India is lesser. அப்போ the southwest monsoon winds need not be strong enough. And apart from that, El Nino appo there can be two possibilities with regard to tropical cyclones. So tropical cyclones இங்க பாத்தீங்கன்னா it is colder water இல்லையா, and the colder water can spread across this region and it can, so there will be lowering of temperature. So நம்மளுக்கு 27 degrees Celsius temperature வேணும் for a tropical cyclone to initiate. So lowering of temperature across Indian Ocean நடக்கும்போது there can be absence of formation of the tropical cyclones. So tropical cyclones form ஆகாம போகலாம். It can result in less number of tropical cyclone formation. So அதனால southwest monsoon rains மட்டும் இல்லாம இந்த northeast monsoon அப்போ இந்த east coast receive பண்ற rainsume it can become affected. Or this El Nino அப்படின்றத நம்ம பார்க்கும்போது it is accumulation, it is generally an increase in the temperature. ஒரு ஜெனரலாவே வந்து ocean temperature is increasing by 1 to 3 degrees above normal. Overall it can result in a heat wave condition across the globe. அப்படி இருக்கும்போது this heat wave can cause localized increase in temperature. இந்த heat wave நால ஒரு சின்ன part of oceanல suddenly there can be a spike in temperature and it can result in very intense tropical cyclones also. அதுவுமே possible. Okay, and as we see El Nino is a warming phase. Generally there is an increase in temperature ன்றம்போது many parts of the world experience intense heat wave conditions during El Nino. So இதுதான் impacts of El Nino and La Nina with regard to India. And இப்போ recent of late we have seen this term super El Nino is in news. நிறைய news articlesல super El Nino அப்படிங்கிற term வந்து newsல இருக்கு. Super El Nino is nothing but a stronger version of El Nino. So El Nino அப்போ 1 to 3 degrees Celsius generally the temperature is increasing above normal னு சொல்றோம் இல்லையா. இந்த 1 to 3 degrees Celsiusக்கு மேல if there is going to be an increase in temperature, then the intensified El Nino தான் நம்ம வந்து super El Nino அப்படின்றத சொல்றோம். So generally El Nino events are unfavorable to many parts of the world. They are completely altering the climatic patterns. ஒரு சில இடத்துல it is causing intense heat wave conditions. Few parts like the western margin of South America are unusually experiencing heavy rainfall. சில இடங்கள்ல ரொம்ப டிராஸ்டிக்கா கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லையா. இந்த சூப்பர் எல் நினோ அப்படின்ற ஃபேஸ் அப்போ the variation can be even more higher. ஸோ இன்னுமே இன்டென்சிஃபைடா இருக்கக்கூடிய ஃபேஸ் தான் சூப்பர் எல் நினோ அப்படின்றது சொல்றோம். ஸோ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் எல் நினோ, லா நினா, எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.